ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கிறிஸ்மஸ் ஏன் இவ்வளவு சிறப்பான ஒரு பண்டிகையாக உலகெங்கும் கொண்டாடப்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். காரணம், இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு அவருடைய வாழ்க்கையின் ஆரம்பம் அல்ல. அவர் ஏற்கனவே இருந்தவர். பிறப்பின் மூலமாக அவர் இந்த உலகிற்கு வந்தவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உலகத்தை படைத்தார். இந்த உலகத்தை அவர் ஆண்டு கொண்டு வாழ்ந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே அவர் பிறப்பின் மூலமாக இந்த உலகிற்கு அவர் வந்தவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இயேசுவானவர் இந்த உலகிற்கு தோன்றினதனுடைய மிக முக்கிய நோக்கமே மனிதர்களுடைய மீட்புக்காக தான். லூக்கா 1:35 வாசிக்கிறேன், கேளுங்கள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். எப்பொழுது? நான் போவேனையாக வேறொரு தேற்றரவாளனை அனுப்புவேன் என்று சொன்னாரே. ஆனால் அதற்கு முன்பதாகவே இந்த பூமியை ஆவியானவர் சூழ்ந்திருக்கிறார், ஆண்டு கொண்டு வருகிறார் என்பதை நீங்கள் காண முடியும். பிரியமானவர்களே, தேவ தூதர்கள் அப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லும் பொழுது இது எப்படி ஆகும், இது எப்படி நிகழும், நான் கன்னி ஆயிற்றே என்று சொல்ல, ஆண்டவர் உன் வயிற்றில் பிறப்பதை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை யோசேப்பு தனிமையில் சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது காபிரியேல் யோசேப்பினுடைய கனவிலே தோன்றி, நீ அவளை ஏற்றுக்கொள்வதற்கு ஐயப்பட வேண்டாம் என்று சொல்லி அவளை உற்சாகப்படுத்த யோசேப்பு விழித்தெழுந்து கொள்ளுகின்றார், சேர்த்து கொள்ளுகின்றார், மனைவியாக ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, உலகத்திலே ஒரு உன்னத ராஜா எங்கே தோன்றுவார்? யூதருக்கு ராஜா ஒரு சிம்மாசனத்தில் தோன்றுவார் என்று சொல்லி உலக ஞானிகளும் உலகத்தின் தலைவர்களும் எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது, இந்த உலகிற்கு கன்னியின் வயிற்றின் வழியாக வந்தவர் அவர் சாதாரணமாக ஒரு மாட்டுக்கொட்டிகையில் அவர் பிறக்கிறார். காரணம் என்ன? அன்றைக்கு அகஸ்துராயன் என்கிற ஒரு தேசத்தின் ராஜா என்ன செய்கிறார்? உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்கிற ஒரு கட்டளையை உருவாக்குகிறார். ஆகவே என்ன செய்கிறார்கள்? நாசரேத்து ஊருக்கு அவர்கள் புறப்பட்டு செல்கிறார்கள். நீங்கள் லூக்கா 2:1-2-3 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, குடிமதிப்பெழுதப்படும் படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பெழுதப்படும்படி கலிலியா நாட்டிலுள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லெகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கணக்கிட கட்டளையிட்டதும் தம் பெயரை பதிவு செய்வதற்கு யோசேப்பு தன்னுடைய சொந்த தேசத்திற்கு புறப்பட்டு செல்கிறார். பெத்லெகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு செல்லுகின்றார். அந்த வேளையில், பயணிக்கும் வேளையில் மரியாளுக்கு பிரசவ வேதனை வருவது, விடுதியில் இடம் கிடைக்கவில்லை, சத்திரத்தில் இடமில்லை. ஆகவே மாட்டுத் தொழுவத்தில் உலகத்தின் பாவங்களை போக்கும் உன்னதத்தின் தேவன், இறைமைந்தன் இயேசு தெய்வ மகனாய் எளிமையாய் இந்த உலகிலே அவதரித்தார் எனப்படுகிறது. அல்லேலூயா. மாற்றங்களை உருவாக்கிய உன்னத குழந்தை. மீகா 5:2 நீங்கள் வாசித்து பாருங்கள். எப்ராத்தா எனப்பட்ட பெத்லெகேமே, நீ யூதேயாவில் உள்ள 1000ங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மீகா தீர்க்கதரிசி, ஒரு சிறிய தீர்க்கதரிசி, அப்பொழுதே அவர் எழுதியிருக்கிறார், எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லெகேமே, நீ யூதேயாவில் உள்ள 1000ங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர், அகில உலகத்தை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய உண்மை! அவருடைய வசனம், அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் பொய்யாவதில்லை. அது உண்மை சத்தியத்திலும் சத்தியமாயிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிற தூய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். இயேசு பிறந்த பொழுதோ ஏரோது அரசன் கலங்கினான். ஐயோ, நம்முடைய ஆட்சிக்கு ஏதாவது களங்கம் வந்து விடுமோ என்று சொல்லி எருசலேம் முழுவதும் கலங்கி போனது என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
காரணம் என்ன? உலகத்தை ஆளுகிறவர் இந்த பூமியில் குழந்தை வடிவத்தில் புரட்சிகரமாக வருகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு வித்தியாசமானது. பிறக்கும் போதே சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துகின்ற ஒரு குழந்தையாய் பிறக்கின்றார். சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை உண்டு பண்ணுகின்றார். சாஸ்திரிகளும் ஆயர்களும் வந்து அவரை தொழுது கொள்ளுகின்றார்கள். நட்சத்திரம் அவர்களுக்கு வழிகாட்டுகிறது என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையின் எல்லாவற்றிலையும் பிதாவாகிய தேவன் செல்லக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அனுப்பினாரே, அவர் உங்களுக்கு வழிகாட்டியாயிருக்கிறார். நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமாயிருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்திற்கு வரான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிதாவின் இடத்திற்கு வர வேண்டும் என்றால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்களாய், அவர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய், அவரை நீங்கள் நம்பும் பொழுது முழு குடும்பமும் முழு வாழ்வும் மாறும் என்பதில் சந்தேகமே கிடையாது. கண்களை மூடி ஜெபிக்கலாம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். சமுதாயத்தில் புதிய மாற்றத்தையும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் ஆசீர்வாதத்தையும் அவர் எல்லாருக்கும் அருளி செய்கிறவர். உங்களுக்கும் அப்படியே கொடுப்பார். தேவனே, யார் யாரெல்லாம் உம்மை நோக்கி இப்பொழுது கூப்பிடுகிறார்களோ, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு பெரிய வெற்றி உண்டாகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். தேவரீர், நீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர் அப்பா. நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் ஒரு நாளும் தடைபடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே, எப்படியாகிலும் நீர் பிறப்பீர், எப்படியும் ஜனங்களை விடுவிக்க வருவீர் என்று சொன்ன அந்த வார்த்தை, எப்படி தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தை எப்படி உண்மையானது. ஆண்டவரே, அதே போல மீண்டும் இந்த பூமிக்கு நீர் நியாயந்திருக்க வரப்போகிறீர். அதற்கு முன்பதாக உலகமெங்கும் யூதருக்கு ராஜாவாய், இஸ்ரவேலின் வழிகாட்டியாய், நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொன்ன அந்த உன்னதமான உம்மை உலகெங்கும் ஜனங்கள் அறிந்து கொள்வதற்கு ஆண்டவரே, ஒவ்வொருவரும் அதற்காக பிரயாசப்பட, ஒவ்வொருவரும் அதற்காக செயல்பட ஆண்டவனின் உதவி செய்வீராக, பலன் தருவீராக, கிருபை செய்வீராக. இன்றைக்கு தங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த நல்ல செய்தியை ஆண்டவரே தங்களுடைய உறவினர்களுக்கும் அறியாத மக்களுக்கும் சொல்லும்படியாக அர்ப்பணித்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் கனம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன். அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய எல்லைகளிலே சமாதானமும் சுகமும் விடுதலையும் உண்டாகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். தேவனாகியும் அவர்கள் முழுமையாய் தொழுது கொள்ளுகிறவர்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும். நீரே பெரிய காரியங்களை செய்யும். சகல துதியும் கனமும் மகிமும் உண்டாகும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, யூதருக்கு ராஜா நமக்குள்ளாக பிறந்திருக்கிறார். இஸ்ரவேலின் மீட்பர் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருக்கிறார். ஆகவே இந்த நற்செய்தியை சொல்லுங்கள். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.